ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் குட்டி பிவிஎஸ். இன்னைக்கு நம்ம என்ன அப்டேட் பற்றி பார்க்க போகிறோன்னா, டைட்டிலே பார்த்துருப்பீங்க இந்த மஞ்சள் கலர் மிஷினை. இது ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நிறைய நாளாக நான் பார்த்துருக்கேன். வெயிட்டிங் லிஸ்ட் ஒதுக்கி விட்ருப்பாங்க. நான் நிறைய நாளாக பார்த்தேன். இது என்ன மிஷின் நானும் அந்த நாள்லேருந்தே யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இன்றைக்கி தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்கு. நான் இன்றைக்கி லைவாக பார்த்தது. ஸோ அதை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு போட்டு விடலான்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ எடுத்து உங்களுக்காக நாங்கள் போட்டேன். ஷார்ட்ஸ் கண்டென்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வேறு ஒன்றும் இல்லை. அந்த மிஷின் வந்து என்னத்துக்குன்னா வைப்ரேட் பண்ணுறது. எதுக்காகன்னா ட்ராக் நம்ம ரயில்வே 2 தண்டவாளத்துக்கு மேலே அடியில் கல் இருக்கும். அது கல்லுக்கு அடியில் வந்து ஜல்லிக்கு அந்த இடையில ஜல்லி போட்டிருப்பாங்க. அதை வைப்ரேட்டர் பண்ணக்கு தான் இந்த மிஷின் யூஸ் பண்ணுறது. எதுக்காகன்னா மேலே ஜல்லி போட்டிருப்பாங்க, இடையில கல் வச்சுருப்பாங்க. அது வந்து ஜல்லி சும்மா போட்டால் அது வந்து பிடிக்காது. ஏன்னா நிறைய பேசஞ்சர்ஸை ஏற்றிட்டு வர ட்ரெயின் வந்து வேகமாக வரும். அப்போ வந்து லைட்டாக வைப்ரேஷன் ஆனாலும் ட்ரெயின் வந்து கவுந்துடும். ஸோ அதுக்காக இந்த மிஷினை யூஸ் பண்ணுவாங்க. எல்லா புதிய ட்ராக்கு போட்டாலும் இந்த மிஷினை யூஸ் பண்ண பிறகு தான் அடுத்தது வந்து டெஸ்டிங்கே விடுவாங்க. ஸோ அடுத்தது வந்து இந்த ட்ராக்கில் வந்து டெஸ்டிங் விடுவாங்க. ஸோ அதே நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டேன். இங்கேருந்து நாகர்கோவிலேருந்து இங்கே வர வந்து டபுள் 2-வே ட்ராக் விட்ருக்காங்கன்னு நிறைய யூடியூபர்ஸ் போட்டிருந்தாங்க. நானும் உங்களுக்காக வீடியோ போடுறேன். இப்போதைக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது வந்து ஸ்டேஷன் வழியாக வந்து வரவங்களுக்கு வந்து ஒன்று சொல்கிறேன். நீங்கள் வந்து நெய்யூர் வழி போகிறது உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நீங்கள் ஆற்றுப்பாலம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆற்றுப்பாலம் வர ரயில்வே ஸ்டேஷன் வந்து பெருசாக்கியிருக்காங்க. அதனால் வந்து ரொம்ப ட்ரெயின் வந்து இங்கே வரனால வந்து நீங்கள் வந்து இப்போ எல்லோரும் வந்து ஸ்டேஷனுக்கு தான் நடந்து போவீங்க. அங்கே போயிட்டு வந்து 2 கிலோமீட்டர் டிக்கெட் எடுத்துகிட்டு 2 கிலோமீட்டர் தாண்டி இங்கே வர வேண்டியது இருக்கும். அதனால் வந்து நீங்கள் இங்கே நெய்யூர் வழி போகிறது உங்களுக்கு பெட்டர்னு நான் நம்புகிறேன். அடுத்தது வந்து நான் நிறைய நாள் வீடியோ போடலை. எதனால் போடலைன்னா நானும் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். அது வேறு டெஸ்டிங் நான் உங்களுக்கு போன வாரம் வீடியோ போடுவேன்னு சொல்லியிருந்தேன். வேறு ஒன்றும் இல்லை, 3 நாளாக 1 வாரம் டெஸ்டிங் நடந்துச்சு. அப்போ நிறைய அதிகாரிகள்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அதனால் நம்மளால் வந்து அந்த இடத்துல போய் வீடியோ எடுக்க முடியாது. அதனால தான் நானும் வீடியோ எடுக்கலை. நான் உங்களுக்கு போன சனிக்கிழமையே நான் வீடியோ போடுவேன்னு சொல்லியிருந்தேன். இந்த வாரத்தில் நான் உங்களுக்கு கரெக்டாக வீடியோ போடுறேன். ஸோ இந்த மிஷினும் இது நைட் எடுத்த வீடியோ தான். அவங்க 24/7 வேலை நடந்துகிட்ருக்கு. ரீசன் என்னென்னா, போன டிசம்பரே அந்த வேலை எர்னல் ரயில்வே ஸ்டேஷன் ஒர்க் வந்து முடிய வேண்டியது. கொஞ்சம் மழை வந்தனால வந்து ஒர்க் வந்து ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நிறைய மிஷினரி யூஸ் பண்ணி வந்து வேலை நடந்துகிட்ருக்கு. ஆல்ரெடி நிறைய பேர் எத்தனை பிளாட்ஃபார்முன்னு கேட்டிருந்தீங்க. 4 பிளாட்ஃபார்மு. பட் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்மை வந்து அடிஷ்னலாக போட்டிருக்காங்க. எதுக்குன்னா வந்து இப்போ இங்கே இந்த ஸ்டேஷனில் வேலை நடந்துகிட்ருக்கனால. அதே போல் நீங்கள் எத்தனை ட்ராக்குன்னு கேட்டிருப்பீங்க. 5 நான் சொல்லியிருப்பேன். 5 இல்லை 6 ட்ராக்கு போட்டிருக்காங்க. ஒன்று வந்து ஜல்லி தட்டகு கணக்கு பண்ணி போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நைட்டு தான் நான் எடுத்தது. 24/7 தான் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசுனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதே போல் நிறைய மிஷினரிக்கு அப்டேட்டும் நிறைய ரயில்வே அப்டேட்டும் ஒரு ஸ்டேஷன் அப்டேட் பற்றி நான் உங்களுக்கு போடுறேன். அடுத்த ஹைவே அப்டேட் போடுறேன். வேறு 2-வே ட்ராக் அப்டேட்டும் உங்களுக்கு நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.